சுதர்சன் நியூஸ் சேனலில் நேரடி விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சன்னியாசி ஓம்ஜி அவர்கள் பேசும்பொழுது, அதாவது ஏஐஎம்ஐஎம் ஆல் இண்டியா மஜ்லிஸ் இத்தெஹாதுல் முஸ்லிமுடைய செயல் தலைவர் அக்பருதீன் ஒவைசி அவர்களை, எம்எல்ஏ அக்பருதீன் ஒவைசி அவர்களை நான் அவனை கொல்லுவேன், அது ஒருமையில் நான் அவனை கொல்லுவேன் என்று பல முறை சொல்கிறார். ஆனால் அந்த தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இது எல்லா மக்களும் பார்த்தாங்க. இது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரான வார்த்தைகள். இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை கண்டித்து தான் இங்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு நேரடி தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சாமியார், அதுவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சுமார் 15-20 ஆண்டுகளாக தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எம்ஐஎம்முடைய செயல் தலைவர் அக்பருதீன் ஒவைசியை பார்த்து அவரை நாங்கள் கொள்ளுவோம், யாராவது சொல்லணும். ஆனால் இதுவரையில் எந்த விதமான மத்திய அரசோ மாநில அரசோ எந்த விதமான நடவடிக்கையோ அந்த சாமியார் மீது எடுக்கவில்லை. அவரை உடனே கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இதே போன்று பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து பல மத்திய அமைச்சர்களும் பல எம்பிகளும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான இது போன்ற வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு வராங்க. இன்னைக்கு கடைசியாக ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு இஸ்லாமியர்களுக்கு தலைமைத்துவம் இல்லாமல் இருக்கு. அந்த தலைமைத்துவத்தை பூர்த்தி செய்வதற்காக போராடி வரக்கூடிய ஒரு அக்பருதீன் ஒவைசியை பார்த்து நான் சொல்லுவேன் என்று சொன்னார் என்றால் நிச்சயமாக இது மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல். இதற்கு உடனே அரசு நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும் என்பதற்காகவே நான்